உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா? இந்த மாதிரிதான் சமூக வலைத்தளங்கள்ல தற்பொழுது ஒரு மிகப்பெரிய விவாதங்கள் கிளம்பியுள்ளது. சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்த செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்கிறாரு. அந்த பேட்டியில பத்திரிகையாளர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதில் கொடுத்திருக்கின்றார். சோ அதுதான் சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ஹாட்டான டாபிக்கா வந்து போயிருக்கு. சோ தமிழக வெற்றி கழகத்து கூட விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்கு போக போகின்றதா இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பதில் என்ன? அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன? நாம அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்திடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம்பெரு வழுதியின் இனிய வணக்கம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம். இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். அதாவது இன்னைக்கு சமூக வலைத்தளம் எந்த மாதிரி மோல்டா இருக்குது, இல்லாட்டி எந்த ஒரு பேட்டர்ன்ல இயங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னா, எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கலன்னா அந்த கட்சியை நான் தரம் தாழ்ந்து பேசணும். அந்த கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களை வந்து நான் கேவலமா பேசணும், ஒருமையில பேசணும், கெட்ட வார்த்தை போட்டு பேசணும். இந்த மாதிரி தான் சமூக வலைத்தளங்களுடைய பேட்டர்ன் உருவாயிருக்குது. அந்த மாதிரி மோல்டா இருக்குது. இன்னைக்கு அரசியல் களத்துல இயங்கி கொண்டிருக்கின்ற நபர்கள் எல்லோருமே இந்த மாதிரிதான் மோல்ட் ஆகி கொண்டிருக்கின்றார்கள். கருத்தியல் ரீதியாக பேசிக் கொண்டிருந்த நபர்கள் அத்தனை நபர்களுமே, ஏன் பெரியாரஸ்கள் உட்பட, எனக்கு ஒருத்தனை பிடிக்கல அப்படின்னா அவன் குடும்பம் உட்பட நான் கெட்ட வார்த்தையில பேசணும். இந்த மாதிரிதான் ஒரு பேட்டர்ன் உருவாயிருக்கு. அந்த பேட்டர்ன்ல நாமளும் பேச வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி சம்பந்தமா இன்னைக்கு நம்ம பேச போறோம். அப்படிங்கிற பட்சத்துல விடுதலை சிறுத்தை கட்சிக்கு எதிராக தமிழக வெற்றி கழகத்தை நான் ஓர்மையில பேசணும், அசிங்கமா பேசணும் என்ற அவசியம் நமக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அம்பேத்கர் அதனை நமக்கு சொல்லி தரவில்லை. ஓகேவா? சரி, முதல்ல என்ன மேட்டர்ன்னு சொல்லிடுவோம். அதாவது இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. பத்திரிகையாளர்கள் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது திருப்பரங்குன்றத்துல ஒரு போராட்டம் நடத்தினார் இல்லையா அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அந்த போராட்டத்துல விஜய் அவர்கள் எவ்வாறு திமுக ஒரு தீய சக்தி சொன்னாரோ, அதே மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் கூட திமுக ஒரு தீய சக்தி அந்த மாதிரி சொல்லிட்டு, நீங்க சொல்லிக்கங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் கேட்டிருக்காங்க. அதற்கு செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பங்கள் நிலவி கொண்டிருக்கின்றது அப்படின்றது தெல்ல தெளிவாக புலப்படுகின்றது அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காரு. அதுக்கு பின்பாக தான் பத்திரிகையாளர்கள் இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்து கூட விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி வைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றதா, இந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள், விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணிக்கு வருகின்றதா இல்லையா என்பதனை காலம் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவரு அங்கேயும் கூட ஒரு இக்கனை வைக்கிறாரு. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை செங்கோட்டையன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். இது சம்பந்தமாக தாங்க நம்ம கொஞ்சம் டீகோடிங் பண்ண போறோம். முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விருப்பப்பட்டு தான் இருக்கிறாங்களா என்ற ஒரு கேள்வியை நாம முன்னாடி வச்சோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அத்தனை தொண்டர்களுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில விருப்பப்பட்டு இல்லை என்பதுதான் நிதர்சனமான பதில். அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணியில் இருக்காரு, அதனால நாங்க கூட்டணியில் இருக்கிறோம், இந்த ஒரு பேட்டர்ன்ல தான் தொண்டர்கள் இருக்கின்றார்களே தவிர விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் விருப்பப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கின்றார்கள் என்பதனை நாம உறுதியாக கூற முடியாது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நாளைக்கே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணியில போனார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அத்தனை தொண்டர்களுமே தமிழக வெற்றி கழகத்துல போவாங்க. அதாவது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்ன்ற காரணத்துக்காக தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. ஒண்ணு கிடையாது. நாளைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பாஜகவை அதிமுக கழட்டி விட்டுருச்சு அப்படின்னா, ஒருவேளை அண்ணன் திருமாவர்கள் அதிமுக கூட போறாரு அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அத்தனை தொண்டர்களுமே எந்த விதமான கேள்விகளும் கேட்காமல் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இல்ல எனக்கு வந்து திமுக வேணாம், அதிமுக வேணாம், தாவேக்காவும் வேணாம், நான் ஒரு தனியா ஒரு கூட்டணி அமைக்கிறேன், மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறேன், எனக்கு ஓட்டு போடட்டும், நான் என்னுடைய வாக்கு வங்கியை நான் ப்ரூவ் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் ஒரு முடிவு எடுத்தாலும் கூட, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் அப்பொழுதுமே அண்ணன் திருமாவர்கள் எங்க போறாங்களோ அங்கதான் போவாங்க. ஏன்னா இது வந்து அண்ணன் திருமாவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறாரு, கூட்டணி அமைப்பது என்பது மிகப்பெரிய கம்ப சூத்திரம்லாம் கிடையாது, நான் நினைச்சேன் அப்படின்னா நான் ஒரு கூட்டணி அமைப்பேன், இல்லைன்னா ஒரு ஃபார்மாலிட்டி எலெக்ஷன் சந்திச்சுட்டு போவேன்,
எனக்கு வேண்டப்பட்ட இடத்துல நான் வேட்பாளர்களை போட்டு நான் ஒரு ஃபார்மாலிட்டி எலெக்ஷனை சந்திச்சுட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி அண்ணன் திருமாவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. சோ அதனால அண்ணன் திருமாவர்கள் எந்த இடத்துல கூட்டணியில இருக்கிறாரோ அங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் இருப்பாங்க. யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரோ அங்க ஆதரவு தெரிவிப்பாங்க. மத்தபடி அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி, அந்த கட்சி என்பது நம்ம மக்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி விருப்பப்பட்டெல்லாம் கிடையாது. அண்ணன் திருமாவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறாரு, அரசியல் அதிகாரம் வேணும்ன்ற காரணத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போதாமைகளையும் கூட விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் சமாளித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இதுதான் நிதர்சனமான ஃபேக்ட். சரி, இரண்டாவது மேட்டருக்கு வருவோம். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போகின்றார்கள் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரே, சொல்லியிருக்கிறாரே. இதுல எவ்வளவு உண்மைத்தன்மைகள் இருக்கின்றது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள்ட்ட நான் நேரடியா பேசுகின்ற பொழுது நிறைய விடயங்களை இப்படிதான் நான் பதிவு பண்ணிருக்கேன். அவங்கள்ட்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை நான் அடிக்கடி சொல்லுவேன். அது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விட, எப்படி விடுதலை சிறுத்தை கட்சியை விட ஒரு போராட்டம் நான் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தமிழ்நாட்டுல எந்த ஒரு கட்சியை நீங்க காட்டினாலும் சரி, அந்த கட்சி அன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளை வென்றெடுக்கும். அன்னைக்கு வென்றெடுக்கும். விடுதலை சிறுத்தை கட்சி நடத்துகின்ற போராட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த போராட்டத்தை விட ஒரு போராட்டம் எக்ஸ்ட்ரா நான் அந்த மக்களுக்காக பண்ணிட்டேன் பாரு. விடுதலை சிறுத்தை கட்சி ஒரு 10 போராட்டம் பண்ணிருக்குது, நான் 11 போராட்டம் பண்ணிருக்கேன் பாரு அந்த மக்களுக்காக அப்படின்ற மாதிரி என்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கட்சி விசிகாவை விட ஒரு போராட்டம் அதிகமாக நடத்தி காட்டுகின்றார்களோ அன்னைக்கு நீங்க அந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்குகளை வென்றெடுக்கலாம். அது வரைக்கும் வெல்லவே முடியாது. தமிழ்நாட்டுல ஆப்ஷன் இல்லாமலாம் கிடையாது, ஆப்ஷன் இருக்குது. அனுதினமும் பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பிரச்சனையை கையில் எடுத்து விசிகாவை விட ஒரு போராட்டம் அதிகமாக எந்த ஒரு கட்சி நடத்தி காட்டினாலும் சரி, அன்னைக்கு இந்த பட்டியல் சமுதாய மக்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு அளிப்பார்கள். அதனாலதான் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வருகையை ஒவ்வொரு கட்சிகளிலுமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா களத்தில் முதல்வர் யார்? அண்ணன் திருமாவர்கள் களத்தின் முதல்வன். அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த ஒவ்வொரு தொண்டர்களுமே களத்தில் முதல்வர்கள். அதனால இப்ப வேங்கவேல் இஷ்யூ எடுத்துங்களேன். வேங்கவேல் இஷ்யூல நிறைய பேர் ஒரு குற்றச்சாட்டு பண்ணலாம். விசிகா வேங்கவேல் இஷ்யூலையும் தாங்கி கொண்டு கூட திராவிட முன்னேற்ற கழகத்துல கூட்டணி இருக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லலாம், நிறைய பேர் சொல்லலாம். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சி இந்த வேங்கவேல் இஷ்யூ நடைபெற்ற உடனேயே கரெக்டா டிசம்பர் 31, அதாவது அந்த இஷ்யூ நடக்குது இல்லையா, அந்த இஷ்யூ 26 சம்திங் நடக்குதுன்னு நினைக்கிறேன், 2022 என்று கருதுகின்றேன். ஸோ டிசம்பர் 26 நடக்குதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 31, அதாவது நாளைக்கு நியூ இயர் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் நைட் என்ன பண்றாங்கன்னா விசிகா போராட்டம் பண்றாங்க. அண்ணன் திருமாவர்கள் ஒரு 5000 நபர்களை திரட்டி போராட்டம் பண்றாங்க. ஏன் தமிழ்நாட்டுல மற்ற வேற எந்த கட்சிகளுக்குமே நாம ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ணணும்னு தோணிருக்கணும்ல? அந்த மக்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்க வேங்கவேல்ல நீங்க ஃபர்ஸ்ட் களத்துல இறங்கி போராட்டம் பண்ணிருக்கணும். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை கண்டித்திருக்க வேண்டும். அண்ணன் திருமாவர்கள் நினைச்சிருந்தாரு அப்படின்னா திமுக கூட கூட்டணி இருக்கிறோம், நாங்க போராட்டம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி காம்ப்ரமைஸ் கொண்டு போயிருந்துக்கலாம், அமைதியா போயிருந்துருக்கலாம். ஆனா அவர் டிசம்பர் 31 இரவு ஏன் போராட்டம் செய்ய வேண்டும்? போராட்டம் நடத்தினார்ல, அவர் ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு அப்படின்னா நான் 2 போராட்டம் பண்ணிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற கட்சிகள் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த பட்டியல் சமுதாய மக்களுடைய வாக்கு நீங்க எடுக்கலாம். டிசம்பர் 31 போராட்டம் பண்றாரு. அதற்கு பின்பாக தமிழ்நாட்டுல அத்தனை தலைநகரங்களிலுமே போராட்டம் பண்றாரு, ஒவ்வொரு மாவட்டத்திலுமே போராட்டம் பண்றாரு. விசிகா தான் இன்ன வரைக்கும் கூட வேங்கவேல் மக்களுக்காக அதிக போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. அது சக்சஸ் ஆச்சு, சக்சஸ் ஆகல, இல்ல ஒரு தீர்வுகள் கிடைக்கவில்லை, அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாப்டர். நம்ம அதுக்குள்ள போறதா இருந்தா நிறைய தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய ஜிக்ஸாக் வேலைகள்லாம் நம்ம அலசுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா? ஆனா பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தை கட்சி வேங்கவேல் விவகாரத்தில் நடத்திய போராட்டத்தை விட ஒரு போராட்டம் நான் அதிகமா நடத்தியிருக்கேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்சி காட்டினாலும் சரி, அன்னைக்கு தாங்க விசிகாவுடைய தொண்டர்கள் மற்ற கட்சிகளுக்கு போவாங்க. அது தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கு அப்பதான் போவாங்க. அது வரைக்கும் போக மாட்டாங்க. ஒண்ணு கிடையாது. இன்னைக்கு கூட காலங்கள் இருக்கின்றது, இப்ப கூட காலங்கள் இருக்குது. வேங்கவேல் இஷ்யூல இன்ன வரைக்கும் கூட தீர்ப்பு கிடைக்கல. குற்றப்பத்திரிகை மட்டும்தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்ற மாதிரி இன்னும் நீதிமன்றம் உறுதிப்படுத்தவில்லை. சரிங்களா? இப்பயும் கூட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, விடுதலை சிறுத்தை கட்சியோட ஒரு போராட்டம் நான் எக்ஸ்ட்ரா நடத்தி காட்டுறேன் வேங்கவேல் மக்களுக்காக. பாதிக்கப்பட்ட அந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கு ஆதரவாக நான் போராட்டம் நடத்தினேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கட்சி நடத்துதோ அன்னைக்கு தாங்க பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த அந்த மக்கள்
விசிகா மேல நம்பகத்தன்மை இழந்து மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள். அன்னைக்குதான் விசிகால இருந்து மற்ற கட்சிகளுக்கு அந்த மக்கள் போவாங்க. அது மட்டும் கிடையாது. கவின் படுகொலை விவகாரத்துல என்ன நடந்துச்சு? விடுதலை சிறுத்தை கட்சி தான் போராட்டம் பண்ணாங்க. கவின் படுகொலை விவகாரத்துல நான் இந்த கவினுக்கு ஆதரவா போராட்டம் பண்றேன், இந்த சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆதரவா நான் போராட்டம் பண்றேன் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தை கட்சியை விட மறுபடியும் சொல்றேன், ஒரு போராட்டம் எக்ஸ்ட்ரா மற்ற கட்சி என்னைக்கு பண்ணுகின்றார்களோ அன்னைக்கு தாங்க விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த தொண்டர்கள் மற்ற கட்சிக்கு போவாங்க. அது வரைக்கும் போகவே மாட்டாங்க. அப்ப இதைத்தான் நான் எனக்கு தெரிந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு தோழர்கிட்ட நான் அடிக்கடி பதிவு பண்ணுவேன். ஏன்னாப்பா என்ன அண்ணே வரமாட்டாரு அப்படின்னா என்கிட்ட கொஞ்சம் கேஷுவலா பேசுவார். அப்ப நான் சொல்லுவேன், நான் இல்லைங்க, நீங்க தமிழக வெற்றி கழகம் மட்டும் கிடையாது, நான் உங்களை மட்டும் டைரக்டா சொல்லலைங்க, ஒட்டுமொத்த கட்சிகளையுமே சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளையுமே சொல்றேன். நான் அந்த கட்சிகள் என்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை விட ஒரு போராட்டம் எக்ஸ்ட்ரா பண்ணி காட்டுறாங்களோ, என்னைக்கு களத்துல ஃபீல்டில் நிற்கிறாங்களோ, அன்னைக்கு தமிழக வெற்றி அன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்ற கட்சிகளை நம்பி போவார்கள். அது வரைக்கும் அவங்க நம்பி போகவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். சோ அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, செங்கோட்டையன் அவர்கள் கூறிய அந்த பதிலில் எனக்கு சில முரண்பாடுகள் இருக்கின்றது. மேபி போகலாம், 1 நபர்கள் போகலாம். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எல்லாமே அப்படியே பொங்கு தலைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது. இன்ன வரைக்கும் கூட கடுமையான அதிருப்தியில பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்ப அப்படிங்கிற பட்சத்துல சில தொண்டர்கள் அண்ணன் திருமாவளவன் எடுத்த அந்த முடிவு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடியே கூட்டணி இருப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்த முடிவு என்பது ஏற்புடையது கிடையாது அப்படின்ற மாதிரி சில தொண்டர்கள் வேண்டுமானாலும் போகலாம், சில தொண்டர்கள் வேணா போகலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அந்த மக்கள் எல்லாம் போவாங்க அப்படின்ற மாதிரி ஒருபோதும் இதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனா செங்கோட்டை அவர்கள் சொன்ன மாதிரி காலங்கள் இருக்கின்றது, காலங்கள் விரைவில் பதில் சொல்லும். ஒருவேளை மேபி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி காங்கிரஸே ஒருவேளை போறாங்க வச்சுக்கோங்களேன், ராகுல் காந்தி அவர்களே ஒரு முடிவெடுத்து இல்ல நம்ம இந்த வட்டம் தமிழக வெற்றி கழகத்தோட போவோம், ஏன்னா நமக்கு சீட்டு முக்கியம் கிடையாது, நம்ம கட்சியினுடைய அடுத்த வளர்ச்சி முக்கியம். தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர் பட்டாளங்கள் இருக்கிறாங்க. அப்ப காங்கிரசினுடைய செயல்பாடுகள், காங்கிரசினுடைய நலத்திட்டங்கள், காங்கிரஸ் இந்த இந்திய நாட்டை எப்படி எப்படிலாம் கட்டமைச்சாங்க என்று அந்த டேட்டாக்களை நம்ம கடத்துவதற்கு ஒரு மேன் பவர் வேணும். திமுக இருந்தா எம்எல்ஏக்கள் கிடைக்கும். பட் தமிழக வெற்றி கழகத்து கூட இருந்தா மட்டும்தான் அங்க இருக்க இளைஞர் பட்டாளத்துல காங்கிரஸ் பத்தி சொல்ல முடியும். அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி காங்கிரஸ் பத்தி வளரும். சோ அதனால நம்ம தமிழக வெற்றி கழகத்துல கூட்டணி போவோம் அப்படின்ற மாதிரி ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் முடிவு எடுத்தார் என்றால் அன்னைக்கு இந்தியா கூட்டணி எது அப்படின்றது மிகப்பெரிய கேள்விகள் எழும்பும். அகில இந்தியாவில் உள்ள பாஜகவை தீவிரமாக நேஷனல் லெவலில் எதிர்க்கின்ற கட்சி எதுன்னு பார்த்தோம்னா அது காங்கிரஸ் மட்டும்தான். அப்ப காங்கிரஸ் ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில இருந்து விலகுனாங்க அப்படின்னா அன்னைக்கு ஒவ்வொரு கட்சிகளா விலகுவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சோ செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஒரு மாற்றங்கள் உருவாகலாம். அரசியல எதுவுமே நடந்துன்னு சொல்லிட முடியாது. திமுக கூட மட்டும்தான் திருமாவளவன் இருப்பாருன்னு சொல்லிட முடியாது. மேபி மாறக்கூடும், தமிழக வெற்றி கழகத்துல போகக்கூடும், எது வேணா நடக்கலாம். இல்ல தனியா கூட கூட்டணி அமைக்கலாம், தனியா ஒரு 4 முனை போட்டி நடந்துகிறது, ஒரு 5 முனை போட்டி கூட நடக்கலாம். விசிகா, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கூட நான் திமுகவுடைய ஆட்சி சரி கிடையாது, அவங்களோட வெற்றியை தடுப்போன்ற மாதிரி தடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்ல தொங்கு சட்டமன்றம் வரட்டும், அன்னைக்கு நம்ம ஆட்சி அதிகாரத்துல பங்கேற்போம் அப்படின்ற மாதிரி பல பேட்டர்ன் இருக்குது. எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சரி புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.